ஹலோ கைஸ், எல்லாருக்குமே வணக்கம் அண்ட் எல்லாருமே நல்லா இருக்கீங்களா? இன்னைக்கு நம்ம சைத்தான் அப்படின்னு சொல்லி ஒரு வித்தியாசமான ஹிந்தி படத்தை தாங்க பார்க்க போறோம். நினைச்சு பாருங்க, நீங்க குடும்பத்தோட உங்க பொண்டாட்டி 2 பசங்களை கூப்பிட்டு அப்படியே ஒரு ட்ரிப் மாதிரி போறீங்க. அங்க முகம் தெரியாத ஒரு நபர் திடீர்னு உங்ககிட்ட வந்து நல்லா பேசுறாரு. ஒரு ஃபேமிலி ஃப்ரெண்டு மாதிரி உங்க கூடயே இருக்காரு. நீங்க ட்ரிப்புக்கு எந்த ரெசார்ட்ல போய் தங்குறீங்களோ அந்த ரெசார்ட்லயே வந்து அவர் தங்குறாரு. ஒரு கடத்துல உங்களுடைய பொண்ணு, அதுவும் வயசுக்கு வந்த பொண்ணு, அந்த முகம் தெரியாத நபர்கிட்ட போய் பேசிக்கிட்டு இருந்தா அங்க உங்களுக்கு எப்படி இருக்கும்? எங்க பேசுறதுல என்னங்க இருக்கு, பேசிட்டு போட்டுமே அப்படின்ற மாதிரி சில பேர் நினைக்கலாம். ஆனா இப்படி நடந்தா, ஒருவேளை அந்த முகம் தெரியாத நபர் நள்ளிரவுல உங்க வீட்டுக்கு வந்து அவர் என்னெல்லாம் சொல்றாரோ அதை எல்லாமே உங்க பொண்ணு செஞ்சா, ஃபார் எக்ஸாம்பிள் போய் செவுத்துல மண்டையை இடிச்சுக்கோன்னு சொன்னா இடிச்சுப்பாங்க, கேஸை ஓபன் பண்ணி விடு சொன்னா ஓபன் பண்ணுவாங்க, அவ்வளவே அப்பாவை அடிக்க சொன்னா கூட சொந்த அப்பாவே அடிப்பாங்க. சோ இப்படி தாங்க ஒரு நபர் இங்க வந்து ஒரு குடும்பத்தையே டார்ச்சர் பண்றாங்க. அப்படி அந்த நபருடைய பேச்ச அந்த மகளும் கேக்குறாங்க. அதுக்கு என்ன காரணம், அதுல என்ன துஷ்டு காத்து கிடக்கு அப்படின்னு உங்க நெஞ்ச பதற வைக்கிற மாதிரி தான் இந்த கதை இருக்கும். சோ உங்க டைமை வேஸ்ட் பண்ணாம டக்குன்னு உள்ள கூட்டு போயிடுறேன். பை தி வே, நான் கவின், நீங்க பாக்குறது நம்மளோட பிலிம் பை. படத்துடைய ஓபனிங் சீன்லயே ஒரு செத்து போன எலிய ஏதோ ஒரு நபர் எடுத்துட்டு போற மாதிரி காமிக்கிறாங்க. அந்த நபர் யாரு, அந்த செத்து போன எலிய எதுக்கு எடுக்கிறாருன்றத பின்னாடி பார்ப்போம். இப்ப அப்படியே கபீர் அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோவை காமிக்கிறாங்க. நம்ம ஹீரோக்கு 2 பசங்க. தோர்கானி இவன் குட்டி பையங்க, கபீருக்கு ஒரு பொண்ணு இருப்பாங்க. அப்படி அவங்க பொண்ணை பிக்கப் பண்றதுக்கு தான் நம்ம கபீர் வந்திருக்காரு. அவங்க பொண்ணுடைய பேரு ஜான்வி. அவங்க பொண்ணு அங்க 2-3 பசங்க கூட பேசிக்கிட்டு இருக்கிறத அப்பா பாக்குறாரு. காருக்கு வந்த உடனே என்ன செய்தி, என்ன விஷயமா எல்லா பசங்க கூட பேசிக்கிட்டு இருக்கன்ற மாதிரி கேட்க, இல்ல நாங்கெல்லாம் சேர்ந்து ஒரு டூர் போலான்னு பிளான் பண்ணிருக்கோம், பர்மிஷன் மட்டும் கொடுக்கப்பா அப்படின்ற மாதிரி கேக்குறாங்க. அம்மாக்கு தெரிஞ்சா அவ்வளவுதான் அப்படின்னு இவங்களும் பேசிக்கிட்டு அப்படியே வீட்டை நோக்கியும் போறாங்க. இப்ப வீட்டுக்கு வந்த உடனே நம்ம கபீரோட மனைவியை காமிக்கிறாங்க. அவங்களுடைய பேரு ஜோதி. அந்த குட்டி பையன் இருக்கான் பாத்தீங்களா, அவனுமே லாஸ்டா இவங்க ஃபேமிலியோட போன ஒரு ட்ரிப்பை எடிட் பண்ணி வச்சிருக்காங்க. வீடியோ எல்லாம் எடுத்துருப்பான் போல. சோ அந்த வீடியோவும் பிளே பண்ணி காமிக்க, அந்த ஃபேமிலியா உட்காந்து எல்லாரும் பார்க்கும் போதோ அந்த தருணத்தை மிஸ் பண்றாங்க. நம்ம திரும்பி இப்படி ஒரு ட்ரிப் போலாம் அப்படின்ற ஒரு முடிவும் எடுக்கிறாங்க. அப்படி கட் பண்ணா இப்ப இவங்க ஃபேமிலியோட ஒரு ட்ரிப்புக்கும் கிளம்புறாங்க. அப்படி சந்தோஷமா பாட்டெல்லாம் பாடிக்கிட்டு கார்ல போய்கிட்டு இருக்க, அப்பா மூச்சா வருதுப்பா அப்படின்ற ஒரு வாய்ஸ் எனக்கு வேற அடிக்கடி இது வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு இப்ப பக்கத்துல ஒரு இந்த ஹைவே ஹோட்டல்லாம் இருக்கும் பாத்தீங்களா, அந்த மாதிரி ஒரு ஹோட்டலுக்கும் போய் நிப்பாட்டுறாங்க. இப்ப அந்த ஹோட்டல்ல இருக்கிற பாத்ரூம்ல நம்ம ஹீரோவும் ரெஃப்ரெஷ் ஆகிட்டு இருக்க, அதே பாத்ரூம்குள்ள வன்ராஜ் அப்படின்ற மாதிரி ஒரு ஆளும் வராருங்க. இவங்க 2 பேரும் பார்த்துக்க லைட்டா ஒரு சின்ன சிரிப்பு. இன்னொரு பக்கம் கடையில ஒரு சப்பாத்தி வாங்கி ஹீரோவோட பொண்ணு ஜான்வியும் சாப்பிடலான்னு பார்த்தா அந்த சப்பாத்தில அவ்வளவு எண்ணெய்ங்க. இப்ப நம்ம ஹீரோவும் பாத்ரூம்ல இருந்து வந்து ஒரு டீயை குடிப்போம் அப்படின்ற மாதிரி கிட்ட சொல்ல, டோக்கன் வாங்குங்க அப்படின்ற மாதிரி அவனும் சொல்றான். ஏன்னா காசு கொடுக்காம ஓட போறோம் சரின்னு சொல்லி இவரும் டோக்கன் வாங்க வராரு. ஆனா தலைவன் கிட்ட சில்லறை இல்லைங்க. ஆனா என்னடா இது, டீ குடிக்க முடியலையன்ற ஒரு சோகத்தோட திரும்பி தன்னோட குடும்பத்து கூட வந்து உட்கார, இதையெல்லாம் பக்கத்துல இருக்கிற வன்ராஜோ கவனிச்சு அவரு காசுல டீ வாங்கிட்டு எடுத்துட்டு வந்து இவருக்கு டீயும் கொடுக்குறாரு. அட 2 பேருமே ஒரே மொழி பேசுறோம், இது கூட பண்ண முடியாதா, தாராளமா குடிங்க சார் அப்படின்ற மாதிரியும் வன்ராஜ் சொல்ல, ஆஹா இப்படி ஒரு நல்லவனை பார்த்து ரொம்ப நாள் ஆச்சுன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவும் டீ குடிச்சிட்டு, ஏன் சார் தனியா உட்காந்து நீங்க டீ குடிக்கிறீங்க, எங்களுக்கு டீலாம் வாங்கி கொடுத்துக்கிறீங்க, வாங்க எங்க கூடயே சேர்ந்துக்குங்கன்னு சொல்லி நம்ம வன்ராஜையும் அவரு ஃபேமிலியோட ஒரு சேர் போட்டு உட்கார வைக்கிறாரு. இப்ப அவங்க குடும்பத்துல இருக்கிற பொண்ணு, பையன், மனைவின்னு சொல்லி எல்லாரையும் அறிமுகப்படுத்தி வைக்க, அந்த வன்ராஜும் தனக்கு ஒரு பொண்ணு இருக்கான்னு சொல்லி அந்த பொண்ணுடைய போட்டோவெல்லாம் காமிக்கிறாரு. இந்த வன்ராஜ் என்னதான் நம்ம ஹீரோ கிட்ட இப்படி பேசிக்கிட்டு இருந்தாலும் அடிக்கடி நம்ம ஹீரோவோட பொண்ணு மேல ஒரு கண்ணு வச்சுக்கிட்டே இருக்காருங்க. அப்ப நம்ம ஹீரோக்கு ஒரு போன் கால் வர இருந்து போக, அப்ப இந்த வன்ராஜ் தங்கிட்ட ஒரு சின்ன லட்டு இருக்கு, பாக்கிறதுக்கு ரொம்ப சின்னதா இருக்குங்க, அது யாருக்கு வேணும், ஒன்னே ஒண்ணுதான் இருக்குன்னு சொல்லிட்டு அங்க இருக்கிற டேபிள்லயே எடுத்து வைக்க, அதை நம்ம ஜான்வி எப்படியோ தன்னோட தம்பி கிட்ட இருந்து புடுங்கி அவங்க வாய்க்குள்ள போட்டுக்கிறாங்க. அந்த இடத்துல தாங்க எல்லாமே மாறுது. அதை சாப்பிட்டதுல இருந்து நம்ம ஜான்வி ஒரு மாதிரி ஸ்ரம்பிச்சு போறாங்க. அங்க இருந்து நம்ம ஜான்வி நம்ம வன்ராஜ ஒரு மாதிரி குறுகுறுன்னு பாத்துக்கிட்டே இருக்காங்க. இப்ப என்ன உழுகுதுன்னு நம்ம ஜான்வி ஒரு சப்பாத்திய சாப்பிடாம இருப்பாங்கல்ல, இப்ப இந்த வன்ராஜ் என்ன அந்த சப்பாத்தி சாப்பிடாம இருக்க, சாப்பிடு அப்படின்ற மாதிரி ஜான்வின் கிட்ட சொல்ல, அவங்களும் வேகமா அந்த சப்பாத்தியை சாப்பிடுறாங்க. பாரு நம்ம பொண்ணு சேஞ்சஸ் சொல்றதெல்லாம் கேக்குறான்னு சொல்லிட்டு இப்ப இந்த குடும்பமும் டீ எல்லாம் குடிச்சிட்டு அப்படியே மெல்ல கிளம்ப, அப்ப கார்ல பின்புறத்துல தான் இந்த ஜான்வி உட்காந்து இருப்பாங்க. அந்த இடத்துக்கு இந்த வன்ராஜ் வந்து நிக்கிறாரு. விண்டோவையும் இறக்க சொல்லிட்டு ஜான்வி கிட்ட ஒரு பிஸ்கெட் கவரை கொடுக்குறாரு. நீங்க எந்த இடத்துக்கு போறீங்களோ அந்த ரெசார்ட்ல இருந்து இந்த பிஸ்கெட்டை சாப்பிடு அப்படின்ற மாதிரியும் அவர் சொல்ல, நம்ம ஜான்வியும் தலையாட்டி அந்த பிஸ்கெட்டை வாங்கி வச்சுக்க, முன்னாடி சீட்ல இருக்கிற நம்ம ஜோதியும் நம்ம பொண்ணு யாரு கூட பேசிக்கிட்டு இருக்கான்னு சொல்லி திரும்பி பார்க்க, அப்ப அங்க இருந்து நம்ம வன்ராஜ் போறதையும் கவனிக்கிறாங்க. அவர் என்ன கேட்டாருன்ற மாதிரி தான் பொண்ணு கிட்ட கேக்குறாங்க. பொண்ணு ஒண்ணு இல்லைன்ற மாதிரி சமாளிக்கிறாங்க. இப்ப நம்ம ஹீரோவும் அவரோட காரை எடுத்து இவங்க வர வேண்டிய அந்த ரெசார்ட்டுக்கும் வந்து அடைகிறாங்க. இது இவங்களோட ஓன் ப்ராப்பர்ட்டி தான் போல இருக்குங்க. அப்படி அந்த இடத்துல இந்த குட்டி பையன் இருக்கான் பாத்தீங்களா, அவன் வேற மீனெல்லாம் வாங்கிட்டு வந்து அங்க இருக்கிற ஒரு குளத்துல விடுறான். ஒரு பக்கம் இந்த வன்ராஜ் சொன்ன மாதிரியே இந்த ஜான்வி பொண்ணு வேற அந்த பிஸ்கட் பாக்கெட்டை ஃபுல்லா தின்னுட்டு தாங்க வருது. இப்ப இவங்க வீட்டுக்கு பின்னாடியே
ஒரு ஸ்விம்மிங் பூல் வேற இருக்குங்க. அப்படி அந்த ஸ்விம்மிங் பூல்ல குடும்பத்தோட குளிச்சுக்கிட்டு இருக்க நம்ம ஜோதியை வேற தள்ளி விட்டுறாங்களா. அதுல அவங்க போன் வேற நனைஞ்சு போயிடுதுங்க. சரி போன் பத்திரமா இருக்கட்டும், தண்ணிலாம் வெளியே வரட்டும்னு சொல்லிட்டு ஒரு அரிசி டப்பாலையும் அந்த போனை போடுறாங்க. நம்ம ஜோதியோ கொஞ்சம் வெட்டா இருக்கிறதுனால துவட்டிக்கிட்டே வெளியே வந்து பார்க்க அப்ப இவங்க வீட்டு வாசல்ல அந்த வன்ராஜ் வந்து நிக்கிறதையும் கவனிக்கிறாங்க. ஜோதிக்கு அங்க ஒண்ணுமே புரியலைங்க. இப்ப அந்த வன்ராஜும் கேட்டை திறந்து உள்ள வர அப்ப கார்ல இருக்கிற அந்த பிஸ்கட் கவரையும் கவனிக்கிறாரு. இப்ப ஜோதியும் வேகமா வந்து தன்னோட கணவர் கிட்ட அந்த ஹோட்டல்ல பார்த்த வன்ராஜ் வந்திருக்கான், எதுக்கு அவருக்கு நம்ம வீட்டு அட்ரஸ் எல்லாம் கொடுத்தீங்கன்ற மாதிரி கேட்க, நான் எதுவும் கொடுக்கலன்னு சொல்லி நம்ம ஹீரோவோ ஒரு மர்மத்தோட வீட்டுக்குள்ள நுழையிறாரு. ஹீரோவோ என்னாச்சுன்ற மாதிரி கேட்க, இந்த வன்ராஜும் ஒண்ணு இல்ல, எதாச்சியா வரப்போ உங்களை நான் இந்த இடத்துல கவனிச்சேன். ஆக்சுவலி என்னோட போன்ல சுத்தமா சார்ஜ் இல்ல, ஒரு அர்ஜென்ட் கால் பண்ண வேண்டி இருக்கு, அதான் சார்ஜர் கிடைக்குமான்ற மாதிரி கேட்க, ஐயோ பரவாயில்ல உட்காருங்கன்னு சொல்லிட்டு நம்ம வன்ராஜையும் அங்க உட்கார வச்சுட்டு நம்ம ஹீரோவும் எதனா டீ குடிக்கிறீங்களான்ற மாதிரி கேட்கிறாரு. கொடுங்கன்ற மாதிரி நம்ம வன்ராஜும் தலையாட்ட தன்னோட மனைவிய டீ போட சொல்றாரு. ஆனா நம்ம ஜோதிக்கு இதெல்லாம் சுத்தமா பிடிக்கலைங்க. இவ எதுக்கு நம்ம வீடு வரைக்கும் வரணும்ன்ற மாதிரி யோசனையோடயே அங்க வேண்டா வெறுப்பா டீ போட போறாங்க. அப்ப வேணுமுன்னே நம்ம வன்ராஜ் வேற பிளாக் டீ போடுங்க, ஹனி போட்டு போடுங்க அப்படின்னு டீ போடுறதெல்லாம் சொல்றாரு. அது இன்னும் எரிச்சல் அவங்களுக்கு கொடுக்குதுங்க. ஒரு கடத்துல நம்ம ஹீரோவும் பவர் பேங்க் கொடுக்க நம்ம வன்ராஜும் சார்ஜ் போட நம்ம ஹீரோயினும் டீ எடுத்துட்டு வந்து டேபிள்ல வைக்கிறாங்க. இப்போ அவங்களும் ட்ரெஸ் எல்லாம் சேஞ்ச் பண்றதுக்காக மேல போக அங்க நம்ம வன்ராஜ் அந்த டீ எடுத்து சும்மா கால் மேல காலை போட்டு ஷூ போட்டு தாங்க உள்ள உட்காந்துக்கிட்டு இருக்காரு. ரொம்ப திமிராவே டீ குடிக்கிறாரு. இப்ப மேல ரெஃப்ரெஷ் ஆக போன ஹீரோயினுமே அவங்க கணவர் கிட்ட எனக்கு இவனை பார்த்தா சந்தேகமா இருக்குன்ற மாதிரி சொல்ல, வீட்டுல எதுனா காஸ்ட்லியான பொருள் இருந்தா பீரோக்குள்ள வெய்யி, கொஞ்ச நேரம் பேசி சமாளிச்சு வெளியே போயிடுவான், நான் தான் இருக்கலன்ற மாதிரி இவரு சொல்ல, இங்க நம்ம ஜான்வி இந்த வன்ராஜ பாக்குறாங்க. பார்த்த உடனே அவங்களுக்குள்ள ஒரு வெக்கம். அப்படி வன்ராஜ் கூடயோ உட்காந்து ஜாலியா பேசிக்கிட்டு இருக்க, நீ யாரனா லவ் பண்றியான்ற மாதிரி இந்த வன்ராஜும் கேட்க, அந்த பொண்ணுமே அவங்க லவ் பண்ற பையனோட பேரு, அவன் என்ன பண்றான்னு சொல்லி எல்லா விவரத்தையும் சொல்றாங்க. அவங்க அப்பா அம்மா கிட்ட கூட இதை சொல்லிருக்க மாட்டாங்க. ஒரு மர்மத்தோடயே இது எல்லாம் நடக்க அந்த இடத்துல ஜான்வியோட தம்பி வேற, அக்கா வாக்கா வெளியே ஊஞ்சல் விளையாடலாம் அப்படின்ற மாதிரி கூப்பிட்டுக்கிட்டே இருக்காங்க. இவ வேற பேசும்போது டிஸ்டர்ப் பண்ணிக்கிட்டே இருக்கான்னு சொல்லி வன்ராஜுக்கு பயங்கர கோவம் வருது. ஜான்வி உன் தம்பி போதும் போதும்னு சொல்ற வரைக்கும் ஊஞ்சல்ல ரொம்ப கொடூரமா ஆடு அப்படின்ற மாதிரி சொல்ல, இப்ப ஜான்வியும் அதை பேச்ச கேட்டுக்கிட்டு எழுந்து போறாங்க. கொஞ்ச நேரத்தையே மேல ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிக்கிட்டு இருக்க நம்ம ஜோதிக்கு ஒரு அலறல் சவுண்ட் கேக்குது. என்னன்னு ஜன்னல்ல எட்டி பார்த்தா அங்க நம்ம ஜான்வி அவங்க தம்பிய ஊஞ்சல்ல ஏத்தி வச்சுக்கிட்டு ஆடுன்னு ஆடுறாங்க. இவ என்ன பேய் மாதிரி இப்படி ஆடிக்கிட்டு இருக்கான்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவும் ஹீரோயினும் பதறி அடிச்சுக்கிட்டு ஓடுறாங்க. நிறுத்து ஜான்வி, என்ன பண்ணிக்கிட்டு இருக்க, விழுந்துட போறீங்க, உன் தம்பி பாவம்ன்ற மாதிரி இவங்களும் பயங்கரமா கத்துறாங்க. ஆனா ஜான்வி உங்க பேச்சை கேட்கிற மாதிரியே இல்லைங்க. அப்ப அந்த இடத்துல நம்ம வன்ராஜ், போதும் ஜான்வி உன் தம்பி பாவம் இல்ல அப்படின்ற மாதிரி சொல்ல, இப்ப நம்ம ஜான்வியும் மெல்ல அந்த ஊஞ்சல நிப்பாட்டுறாங்க. இப்ப அவங்க பேரண்ட்ஸும் அந்த சின்ன பையன் ரொம்ப பயந்துருக்கான் போல, அவனையும் சமாதானப்படுத்தி உள்ள கூட்டிட்டு போறாங்க. நம்ம பொண்ணு எதுக்கு இப்படி பண்ணிக்கிட்டு இருக்கா அப்படின்னு பயங்கரமா கத்த, இப்ப வன்ராஜும் என்ன ஜான்வி அப்பா அம்மா கிட்ட சாரி கேளுன்ற மாதிரி சொல்ல, ஜான்வியும் சாரி கேக்குறாங்க. என்ன இவரு சொல்றதெல்லாம் நம்ம பொண்ணு கேட்டுக்கிட்டு இருக்கான்ற மாதிரி பேரண்ட்ஸுக்கு ஒரு சின்ன டவுட் வருதுங்க. இப்ப நைட்டு டின்னர் வருதுங்க. டின்னர் வரைக்குமே இந்த வன்ராஜ் அங்கேயே இருக்காருங்க. என்ன சார் உங்க பொண்ணு லவ் பண்ணிட்டு இருக்கா, அதெல்லாம் கேட்க மாட்டீங்களான்ற மாதிரி கேஷுவலா பேச, என்னது லவ் பண்றாளா, நம்ம கிட்டயே சொல்லாத ஒரு விஷயத்த இவர்கிட்ட சொல்லிருக்காளே சார், இதெல்லாம் எங்க குடும்ப விஷயம், தயவு செஞ்சு தலையிடாதீங்க, சார்ஜ் போட்டீங்களா சாப்பிட்டு கிளம்புங்கன்ற மாதிரி சொல்ல, என்ன சார் இப்படிலாம் பேசிட்டு இருக்கீங்க, சரி ஜான்வி அந்த பையனை இப்பவே பிரேக்அப் பண்ணிடுன்ற மாதிரி இந்த வன்ராஜ் சொல்ல, இந்த ஜான்வி டக்குன்னு போனை எடுக்கிறாங்க. அந்த பையனுக்கு போன் பண்றாங்க. நம்ம 2 பேர் பிரேக்அப் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு போனையும் கட் பண்றாங்க. இதை எல்லாமே அவங்க பேரண்ட்ஸ் பார்த்து இன்னும் மர்மமா ஃபீல் பண்றாங்க. என்னையா பண்ண என் பொண்ண, இதுக்கு மேல இந்த வீட்டுல நீ இருக்க தேவையில்ல, சாப்பிட்டு கீச்சதெல்லாம் போதும், வெளியே போன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவும் அந்த வன்ராஜோட கையை பிடிச்சிட்டு வெளியே எடுத்துட்டு போய் விட, அப்பா அவங்க பொண்ணு வந்து தடுக்கிறாங்க. ஜான்வி ஓரமா போ அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்ல, நீ ஓரமா போப்பா, வன்ராஜ் இங்கதான் இருக்கணும்னு சொல்லிட்டு தன்னோட அப்பாவையே அவங்க தள்ளி விடுறாங்க. இது நம்ம ஹீரோக்கோ ஹீரோயினுக்கோ பெரிய அதிர்ச்சியா இருக்குங்க. இப்ப ஹீரோயினும் ரொம்ப பயந்து போய் தன்னோட பொண்ணு கிட்ட என்னமா ஆச்சு, யோ வன்ராஜ் என்னையா பண்ண என் பொண்ணுன்ற மாதிரி கேட்க, அவர் அந்த இடத்துல சிரிக்கிறாரு. என்ன பண்ணிருப்பேன்னு நினைக்கிறீங்க, அவளுக்கு எதுனா மந்திரம் கிந்திரம் பண்ணிட்டியாயா, அதே தான் பண்ணிருக்கேன், அவளை வசியப்படுத்திட்டேன், நீங்களே உங்க பொண்ணை என் கூட இப்போ அனுப்பி வைங்க, அப்படி அனுப்பி வைக்கலனா இந்த மாதிரி இன்னும் பயங்கரமான விஷயத்தெல்லாம் பாப்பீங்கன்ற மாதிரி நம்ம வன்ராஜ் சொல்ல, எங்க அனுப்பி வைக்கிறது, எங்க பொண்ணை எங்க அனுப்பி வைக்கிறது, என்ன பேசிக்கிட்டு இருக்கா இவன்ற மாதிரி இவங்களுக்கு பயங்கர கோவம் வருது. ஓ உங்களுக்கு இதுல நம்பிக்கை இல்லையா, ஜான்வி இந்த சோஃபால வந்து உட்காரு, இப்ப எழுந்துக்கோ, இப்ப உட்காரு அப்படின்ற மாதிரி உட்காந்து எழுந்துக்க வைக்கிறாரு. இப்ப அடுத்தது அழுகு அப்படின்ற மாதிரி சொல்றாரு. அந்த பொண்ணு அழுகுறாங்க. இன்னும் சத்தமா அழுகுன்ற மாதிரி சொல்ல கதறி கதறி அழுகுறாங்க. இப்ப திடீர்னு வெளியே இருக்க ஸ்விம்மிங் பூல்ல போயிட்டு ஜம்ப் பண்ணு அப்படின்ற மாதிரி அந்த பொண்ணு கிட்ட சொல்ல, அவங்களும் அந்த இடத்துக்கு போக அப்பா அம்மா 2 பேரும் பயப்படுறாங்க. ஜான்வி வேணாமா வேணாமான்ற மாதிரி தடுக்கிறாங்க.
அதை பார்த்து இந்த வன்ராஜை சிரிச்சுட்டு சரி சரி உட்காருன்ற மாதிரி உட்கார வைக்கிறாங்க. இப்ப அவங்க பேரண்ட்ஸ் கிட்டயும் இந்த வன்ராஜ் வீட்டுல இருக்க எல்லாரோட செல்போனும் இப்ப டேபிள்ல இருக்கணும், இதுக்கு மேல என்ன மறைச்சு இந்த வீட்டுல எந்த விஷயமும் பண்ணக்கூடாது அப்படின்னு எல்லா செல்போனையும் கேக்குறாரு. இப்ப அங்க இருக்க எல்லா செல்போனையும் உடைச்சு போடுறாரு. லேண்ட்லைன் கேபிள் இருக்குங்க, அதையும் கட் பண்ண வைக்கிறாரு. இப்ப இன்னும் இந்த ஜான்விய குடும்பப்படுத்தணும்னு சொல்லி கிச்சன்ல இருந்து டீ தூள் எடுத்துட்டு வந்து, ஜான்வி உனக்கு டீயோட ஸ்மெல்லே பிடிக்காதுன்னு சொன்னல, இந்த டீ தூளை அப்படியே சாப்பிடுன்ற மாதிரியும் சொல்ல அவங்களும் அதை பண்றாங்க. இங்க அப்பா அம்மா என்ன பண்றதுன்னே தெரியாம அதையும் தடுக்க முயற்சி பண்ண, உன்னையே தடுக்கிற உன்னோட அப்பாவை ஒரு அறவிடு அப்படின்ற மாதிரி ஜான்வி கிட்ட சொல்ல, ஜான்வியும் அவங்க அப்பாவையே அடிக்கிறாங்க. ஹீரோக்கு ஒரு அதிர்ச்சி, ஜான்விக்கும் ஒரு மாதிரி ஆகி அப்பாவையே அடிச்சிட்டோம் என்ன பண்றோம் நம்ம அப்படின்னு அவங்களுக்கு ஒரு குழப்பம். இப்போ அப்பா அம்மா கண்ணு முன்னாடியே இந்த ஜான்விய காலை அமுக்க வைக்கிறாரு இந்த வன்ராஜ். இதெல்லாம் பார்க்க பார்க்க நம்ம ஹீரோக்கு செம்ம கோவம் வருதுங்க. ஒரு கடத்துல நானே பெரிய ஆக்ஷன் ஹீரோடான்னு சொல்லிட்டு அங்க இந்த வன்ராஜை போட்டு அடிக்கிறாரு. அப்ப இவங்களோட சின்ன பையன் வேற கீழே இறங்கி வர, ஜான்வி உன் தம்பியோட மண்டைய உடைச்சிரு அப்படின்ற மாதிரி இந்த வன்ராஜ் சொல்ல, நம்ம ஜான்வி ஓடி போய் அங்க இருக்கிற படிக்கட்டுலயே அவங்க தம்பியோட மண்டையை எடுத்துட்டு போய் மோதுறாங்க. இப்ப அப்பா அம்மா இவங்க ரெண்டு பேருக்கும் பெரிய ஷாக்கு. அப்படி ஒரு கட்டத்துல தாங்க இந்த வீட்டை நோக்கி நைட்டு ஒரு போலீஸ்காரரும் அந்த மழையில வராரு. இந்த வீட்டுல இருந்துதான் ஏதோ எமர்ஜென்சின்னு கால் வந்திருக்கு போல, என்ன ஏதுன்னு சொல்லிட்டு உள்ளேயும் வந்து கேட்கலான்னு பார்த்தா உள்ள நம்ம ஹீரோ ஹீரோயின் இந்த வன்ராஜ் எல்லாரும் ஜாலியா உட்காந்து பேசிக்கிட்டு இருக்காங்க. போலீஸ்காரரும் எல்லாமே இங்க வந்து எமர்ஜென்சின்னு கால் வந்தது, எதுனா பிரச்சனையான்ற மாதிரி கேட்க, வன்ராஜும் யார் கால் பண்ணான்ற மாதிரி கேக்குறாரு. மேடம் தான் கால் பண்ணாங்கன்ற மாதிரி ஹீரோயினை சொல்ல, ஹீரோயின் கொஞ்சம் திருன்னு முழிச்சு, இல்ல என்னோட பையன் தெரியாம கால் பண்ணிருப்பான், நான் எதுவும் பண்ணலன்ற மாதிரி சொல்ல, போலீஸ்காரரும் போனை எடுத்துட்டு வாங்கன்ற மாதிரி சொல்றாங்க. என்னதான் இவங்க எல்லா போனும் உடைச்சு போட்டிருந்தாலும் நம்ம ஹீரோயின் அவங்க போனு தண்ணியில விழுந்துருச்சுன்னு சொல்லி ஒரு அரிசியில போட்டு வச்சிருப்பாங்கல்ல, அந்த போன் இன்னும் அங்க தாங்க இருக்கும். இப்போ அந்த போனை எடுக்கலான்னு சொல்லி கிச்சனுக்கும் போறாங்க. அங்க தாங்க இவங்க எதனால அங்க அமைதியா போலீஸ் கிட்ட மழுப்பிக்கிட்டு இருக்காங்க மாதிரி தெரியுது. நம்ம ஹீரோயினோட பொண்ணை இந்த வன்ராஜ் அங்க இருக்கிற கேஸ திறந்து விட வச்சுட்டு அது மேலேயே உட்கார வச்சு ஒரு வத்தி குச்சியும் கொடுத்துருப்பாரு. உங்க வீட்டுல எதனா போலீஸ் கிட்ட உண்மையை சொன்னா இங்கேயே கேஸ வெடிக்க வச்சிருன்ற மாதிரி சொல்லிருப்பாரு. அதுக்கு பயந்துகிட்டு தான் இப்ப இவங்க மழுப்பிக்கிட்டு இருக்காங்க. ஒரு கடத்துல அந்த போலீஸ்காரரும் ஏதோ கேஸ் ஸ்மெல் வர மாதிரி இருக்கேன்ற மாதிரி சொல்ல, இந்த வீடு திருன்னு முடிக்க நம்ம ஹீரோயினும் நான் அதை பாத்துக்கிறேன் நீங்க கிளம்புங்கன்ற மாதிரி போலீஸ்காரரையும் அனுப்பி வைக்கிறாங்க. இப்ப நம்ம வன்ராஜும் எனக்கு தெரியாம இன்னொரு போன் வேற வச்சிருக்கீங்களா, மாட்டி விடவா பாக்குறீங்கன்னு சொல்லி இப்ப அந்த போனையும் உடைக்க வைக்கிறாரு. இப்ப நம்ம ஹீரோவும் அவரோட பையனுக்கு ஃபர்ஸ்ட் எய்ட் எல்லாம் பண்ணிட்டு இப்ப அவர்கிட்ட இருக்கிற நகை பணம் எல்லாத்தையும் எடுத்துட்டு வந்து இந்த வன்ராஜ் கிட்டையும் கொடுத்துட்டு, இதுக்காக தானே இப்படி பண்ணிக்கிட்டு இருக்க, தயவு செஞ்சு எங்களை விட்டு இங்க இருந்து போயிடு அப்படின்ற மாதிரியும் அது எல்லாத்தையும் கொடுக்க, பரவாயில்லையே என்னை பத்தி புரிஞ்சுக்கிட்டீங்க, பணம் கொடுத்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ்னு சொல்லிட்டு இந்த வன்ராஜும் அந்த ஷூட் கேஸ் எடுத்துட்டு கிளம்புறாருங்க. இந்த குடும்பத்துக்கும் இப்பதாங்க நிம்மதி பெருமூச்சே வருது. இதுக்கப்புறம் பிரச்சனை இல்லைன்னு சொல்லிட்டு வன்ராஜை வெளியே தள்ளிட்டு கதவையும் மூட, அப்ப வெளியே இருந்து ஏதோ எரியிற மாதிரி ஒரு ஸ்மெல் வருது. என்னடா இதுன்னு சொல்லி கதவை திறந்து பார்த்தா இந்த வன்ராஜுக்கு இவங்க கொடுத்த பணத்தை எல்லாத்தையும் வெளியே வச்சு அவர் எரிக்கிறாருங்க. அட பாவி, பணமும் உனக்கு தேவையில்லையா, அப்ப என்னதாண்டா தேவைன்ற மாதிரி இவங்க மண்டையெல்லாம் பிச்சிக்க, இப்ப திரும்பி ஒரு வீட்டுக்குள்ள வந்து அவங்க பொண்ணை நைட்டெல்லாம் தூங்க விடாம டான்ஸ் ஆட வைக்கிறது, குடும்பப்படுத்துறதுன்ற மாதிரி நைட்டு முழுக்க டான்ஸ் ஆட வைக்க, மேல அப்பா அம்மா அந்த சின்ன பையனுக்கு ஃபர்ஸ்ட் எய்ட் பண்ணிட்டு என்ன பண்ணலான்ற மாதிரியும் யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க. ஒரு இடத்துல நம்ம வில்லன் வன்ராஜுக்கும் தூக்கம் வருதுங்க. ஜான்வி பொண்ணு கிட்ட ஒரு கத்தியை கொடுத்துட்டு, நான் தூங்கும் போது என்ன பத்திரமா பாத்துக்கோ, யாருன்னா என்ன எதுனா இங்க பண்ணணும்னு வந்தாங்கன்னா அவங்கள போட்டு தள்ளிடு, உங்க அப்பா அம்மா இருந்தாலும் யோசிக்காம போட்டு தள்ளணுன்ற மாதிரியும் ஜான்விய காவலுக்கு விட்டுட்டு இந்த வன்ராஜும் தூங்குறாரு. இப்ப நம்ம ஹீரோ கிட்டையும் நம்ம ஹீரோயின் வந்து, நம்ம பொண்ணு காவலுக்கு இருக்கா, அந்த வன்ராஜ் தூங்கிட்டு இருக்கான், நம்ம எதனா பண்ணலாமான்ற மாதிரி கேட்க, இதுதான் ஒரே சான்ஸ், நான் எதனா பண்ண முடியுமான்னு ட்ரை பண்றேன்னு சொல்லிட்டு இவரும் மேல இருந்து கீழே இறங்கி வர, அப்பா அவங்க பொண்ணு பாக்குறாங்க. அப்பா பக்கத்துல வராத, வந்தா உன்ன எதனா பண்ணிடுவேன், போயிடுப்பான்ற மாதிரி கண்ணாலேயே பேச, ஜான்வி நான் உனக்காக தான் வந்திருக்கேன், அவன் மைண்ட மாத்திருக்கான் புரிஞ்சுக்கோ, அப்பா அம்மான்னு சொல்லிட்டு அவரும் மெல்ல இறங்கி வர, ஒரு கடத்துல பயத்துல அவங்க பொண்ணு ஜான்வி பேண்ட்லயே ஒன் பாத்ரூம் போயிடுறாங்க. அதை பாக்குற ஹீரோக்கோ திரும்பி மேல ஏறி வந்துடுறாருங்க. அம்மா மனசு தாங்கலைங்க, உடனே கீழே இறங்கி வராங்க. நம்ம வன்ராஜ் கிட்டையும் என் பொண்ணு பாத்ரூம் பேண்ட்லயே போயிட்டா, அவர் ட்ரெஸ் மட்டும் சேஞ்ச் பண்ணிட்டு கீழே அனுப்பிடுறேன்ற மாதிரி சொல்ல, அதெல்லாம் முடியாது, இங்கேயே சேஞ்ச் பண்ணுங்க, நான் வேணா திரும்பிக்கிறேன் அப்படின்ற மாதிரி வன்ராஜ் சொல்றாரு. யோ நீ எல்லாம் மனுஷனாயா, எப்படியா இங்க சேஞ்ச் பண்ண முடியும்ன்ற மாதிரி கேட்க, அதெல்லாம் தெரியாது, இங்கதான் சேஞ்ச் பண்ணணும், ஜான்வி நீ எங்கேயும் போக கூடாதுன்ற மாதிரியும் அவர் கமெண்ட் பண்றாரு. இப்ப அந்த இடத்துல வேற வழி இல்லாம இவங்களும் ட்ரெஸ்ஸை மாத்தி விட, அவங்க பொண்ணும் அப்பப்போ சுயநினைவுக்கு வருவாங்க, நம்மளுக்கு இப்படி ஒரு கொடுமை நடக்குதுன்னு சொல்லி அழுவாங்க. இங்க நம்ம ஹீரோ எதனா ஒரு ஆப்ஷன் தேடுறதுக்காக மேல இருந்து ஒரு ஜன்னல் வழியா கீழே இறங்கி வரதுக்கு முயற்சி பண்றாரு. தன்னோட பொண்ணுக்கு நடக்கிற கொடுமையெல்லாம் பார்த்து நம்ம ஹீரோயின் ஜோதியும், என் புருஷனை நம்பினா அவன் ஃபைட்டே பண்ண மாட்டான், சரியான டுபா கூட ஆகிறான், பேசாம நம்மளே அவனை போய் அடிச்சிடலான்னு சொல்லி அங்க தூங்கிட்டு இருக்கிற நம்ம வன்ராஜையும் போட்டு அடிக்க வராங்க. அப்படி அவங்க ரெண்டு பேருக்கும் பயங்கரமான ஃபைட்டுங்க. ஒரு கடத்துல வன்ராஜும் உங்க அம்மாவை போட்டு தள்ளிடுன்ற மாதிரி ஜான்வி கிட்ட சொல்ல, ஜான்வியும் ஒரு கத்தி எடுத்துட்டு ஓடி
வர மேல இருந்து ஜன்னல் வழியா வந்து நம்ம ஹீரோ தன்னோட பொண்ணை வந்து நிப்பாட்டுறாரு. ஒரு கடத்துல இந்த வன்ராஜ நம்ம ஹீரோவே ஒரு கட்டையை எடுத்து கழுத்துலயே வச்சு கதையை முடிச்சிடலான்ற மாதிரி நினைக்க, அப்ப இந்த வன்ராஜ் ஜான்வி சிரிச்சு சிரிச்சே நீ செத்து போகணும், நீ சாகர வரைக்கும் சிரிச்சுக்கிட்டே இருக்கணும்ன்ற மாதிரி சொல்ல, இப்ப நீ என்ன எதுனா பண்ணிட்டனா உன்னோட பொண்ணுக்கும் எதுனா ஆயிடும்ன்ற மாதிரி சொல்றாரு. இப்ப ஹீரோக்கு என்ன முடிவெடுக்குதுன்னு தெரியலைங்க. அந்த கட்டையை கீழே போட்டுட்டு பின்னாடி போறாரு. என் மேலேயே கை வச்சுட்டல, உங்களுக்கு எவ்வளவு தைரியம் வந்துருச்சுல ஜான்வி, இவங்களுக்கு நம்மனா யாருன்னு புரிய வைக்கணும், உன்னோட தம்பிய முடிச்சிடு அப்படின்ற மாதிரி சொல்ல, இவங்க கத்தி எடுத்துக்கிட்டு மேல ஓட, அந்த குட்டி பையன் வேற என்ன பண்றதுன்னு தெரியாம ஒரு இடத்துல போய் ஒளிஞ்சுக்கிறான். இப்ப இதை தடுக்கிறதுக்கு நம்ம ஹீரோவும் ஹீரோயினும் ஓடி போறாங்க. அப்படி ஒரு ரூம்ல ஜான்வியும் கூட்டிட்டு போயிட்டு, அந்த வன்ராஜ் பேச்சை கேட்காதமா, அம்மா அப்பா நாங்க இருக்கோமா, ஒன்னும் இல்லன்ற மாதிரி ஜான்விய சமாதானப்படுத்த, இப்ப ஜான்வியும் மெல்ல சமாதானம் ஆகுறாங்க. சாரிப்பா தெரியாம இப்படி பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லி மெல்ல வெளியே வந்து அந்த ரூமுடைய கதவையும் தாம்பால் போட்டுட்டு இப்ப திரும்பி தன்னோட தம்பிய போட்டு தள்ளுறதுக்காக ஓடுறாங்க. வீடு முழுக்க ஜான்வி எல்லா இடத்துலயும் தேடுறாங்க. எங்க தெரியுமே அவன் தம்பிய காணுங்க. அப்பதான் அவன் மொட்டை மாடியில இருக்கான்ற மாதிரி கண்டுபிடிக்க, மொட்டை மாடியை திறக்கிறதுக்கு வேற ஒரு கதவு இருக்குங்க. அந்த கதவை சுத்தியெல்லாம் வச்சு உரைச்சி இப்ப மொட்டை மாடிக்கும் போறாங்க. எங்க அப்பா அம்மா வேற ரூமை லாக் பண்ணிட்டாங்களா, தன்னோட பையனை காப்பாத்தணும்னு சொல்லி கதவை உடைக்க ஆரம்பிக்கிறாரு. ஒரு கட்டத்துல தன்னோட தம்பி டேங்க் மேலதான் இருக்கான்னு கண்டுபிடிச்சு நம்ம ஜான்வியும் டேங்க் மேல போறாங்க. அங்க ஜான்விக்கும் அவங்க தம்பிக்கும் சிங்கிள்ஸுங்க. எப்படின்னா தம்பிய கீழே தள்ளி விடலான்னு பாக்க, அதுக்குள்ள நம்ம ஹீரோ எப்படியோ கதவை உடைச்சிக்கிட்டு வெளியே வர, ஹீரோ வேற இதை கவனிக்கிறாரா. எப்படின்னா கீழே விடுறதுக்குள்ள தன்னோட பையனை கீழே போய் காப்பாத்திலான்னு பாக்க, அவர் போறதுக்குள்ள மேல இருந்து தன்னோட பொண்ணு தன்னோட தம்பியவே கீழே தள்ளி விட்டுறாங்க. அதுல அவங்க பையனும் கீழே விடுறான். இப்ப ஹீரோக்கும் ஹீரோயினுக்கும் அவங்க ஹோப்பே போகுதுங்க. இப்படி அநியாயமா அக்கா கையாலேயே தம்பியோட கதையை முடிச்சிட்டானே இந்த வன்ராஜ்ன்ற மாதிரியும் நினைக்க, அப்பதான் அவங்க பையன் இன்னும் விட்டுட்டு போல, அவனுக்கு உயிர் இருக்குன்ற மாதிரியும் நம்ம ஹீரோ கண்டுபிடிக்கிறாரு. அதை நம்ம வன்ராஜும் கவனிச்சு, என்னப்பா இந்த ஆட்டம் போதுமா, இப்பவாச்சு ஜான்வியை என் கூட அனுப்புறியா, இல்ல ஜான்வி உன்னோட பையன்னு சொல்லி 2 பேரோட உயிரையும் எடுக்கட்டுமான்ற மாதிரி கேட்க, எப்பா என் பையனோட உயிரையாச்சும் விட்டு வை, ஜான்வியை உன் கூடயே கூட்டிட்டு போன்னு சொல்லி இப்ப தன்னோட பொண்ணு இந்த பெத்தவங்க அந்த வன்ராஜ் கூடயும் அனுப்புறாங்க. அனுப்பிட்டு இப்ப 2 பேரும் கதறி அழுகுறாங்க. இப்ப நம்ம ஹீரோவும் தன்னோட பையனை ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டு போக சொல்லி நம்ம ஹீரோயின் கிட்ட சொல்ல, ஏன் நீங்க எங்க போக போறீங்கன்ற மாதிரி கேட்க, நான் போய் என்னோட பொண்ணு ஜான்வியை கூட்டிட்டு வரேன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ கிளம்புறாரு. இங்க நம்ம ஜான்வியும் அந்த வன்ராஜ் கூட சேர்ந்துகிட்டு ஏதோ காடு மலைலாம் ஏறி எங்கேயோ போற மாதிரி காமிக்கிறாங்க. நம்ம ஹீரோவோட கையில வேற அடிபட்டு இருக்கோங்க, கத்தி குத்தி இருக்கோம். அதை வேற ஒரு கட்டு போட்டுக்கிட்டு ஒரு சைக்கிளை எடுத்துக்கிட்டு நம்ம ஹீரோவும் கிளம்புறாரு. இங்க இந்த வன்ராஜுமே ஒரு மர்மமான இடத்துக்கு வராங்க. அங்க இந்த ஜான்வி மாதிரியே நிறைய பெண்களை ஒரு வசியப்படுத்தி வச்சிருக்காருங்க. அப்படி எல்லா பெண்களும் கிட்டத்தட்ட 100 கணக்கான பெண்கள் இருக்காங்க. அவங்க எல்லாருமே இந்த வன்ராஜோட அடிமைகளா இருக்காங்க. இங்க நம்ம ஹீரோவுமே நேரா அவங்களோட டிரைவரோட வீட்டுக்கு போறாரு. அவர் டிரைவர் போன்ல ஒரு லொகேஷன் வந்திருக்குங்க. அந்த லொகேஷன் போட்டுக்கிட்டு அவரும் நம்ம ஜான்வியோட இடத்தை நோக்கி போறாரு. இந்த லொகேஷன் எப்படி இவரோட போனுக்கு வந்ததுன்ற மாதிரி உங்களுக்கு ஒரு டவுட் இருக்கலாம். நம்ம ஹீரோ ஜன்னல் வழியா ரூம்ல இருந்து கீழே இறங்கி வந்திருப்பார்ல, அப்படி வரப்போ இந்த வில்லன் வன்ராஜோட போனை எடுத்து வாட்ஸ்அப்ல லைவ் லொகேஷனை ஷேர் பண்ணிருப்பாரு. சோ அது மூலமா அவங்க எங்க போறாங்கன்ற ஒரு லொகேஷனை கண்டுபிடிச்சுதான் இப்ப இவரு சைக்கிள்ல போயிட்டு இருக்காரு. இப்ப இந்த வன்ராஜ் ஒரு மிகப்பெரிய மந்திரவாதியா இருப்பாரு. அப்படி அங்க 100 கணக்கான பெண்களை வச்சுக்கிட்டு ஏதோ ஒரு மர்ம பூஜையும் பண்ண போறாருங்க. அதுக்காக ஒரு நெருப்பையும் மூட்டுறாரு. அவர் நெருப்பை மூட்டுறதுக்கான காரணமே அங்க இவரு வசியம் பண்ண எல்லா பெண்களையும் அந்த நெருப்புல தள்ளி அது மூலமா ஏதோ ஒரு வரம் பெறறதுக்கு தான் இந்த வன்ராஜோட பிளானா இருக்கும் போல. அதுக்காக சில மந்திரங்களையும் அவர் சொல்றாரு. அப்படி அங்க இருக்கிற பெண்கள் எல்லாரையுமே பொம்மைகள் மாறி இந்த வன்ராஜ் செஞ்சு வச்சிருப்பாரு. அப்படி ஒவ்வொரு பொம்மையும் உள்ள தூக்கி போடுறாரு. அதுல இருக்கிற எல்லா பொம்மையும் உள்ள தூக்கி போட்டா அங்க இருக்கிற எல்லா பெண்களும் அந்த தீயில இறங்கிடுவாங்க. நம்ம ஹீரோயின் ஜான்வியும் சேர்த்துதாங்க. அதே வேளையில நம்ம ஹீரோ இருக்காருல ஜான்வியோட அப்பா, அவரும் அந்த லொகேஷனுக்கு வந்து அடைகிறாரு. வர வழியில வேற இந்த வன்ராஜ் ஆளுங்க ஃபைட் பண்ண வேற வராங்களா, அவங்களெல்லாம் அடிச்சு போட்டுட்டு தான் எப்படியும் அங்க வராரு. அங்க வந்து அங்க நடக்கிற கொடுமைகள் எல்லாத்தையும் பாக்குறாரு. அவருக்கு பேரதிர்ச்சியா இருக்குங்க. இப்போ அங்கேயும் சில ஆட்கள் வந்து நம்ம ஹீரோவையும் அடிக்க, ஹீரோவும் மயக்கத்துக்கு போக, அப்பதான் ஜான்வியும் தன்னோட அப்பா வந்திருக்காரு அப்படின்ற மாதிரி பாக்குறாங்க. அப்பா எப்படின்னா காப்பாத்துங்கன்ற மாதிரி அவங்க கண்ணுல ஒரு ஏக்கம் தெரியுதுங்க. அதுக்குள்ள வன்ராஜோ நம்ம ஹீரோவை அவரோட பக்கத்திலேயே எழுதிட்டு வந்து படுக்க வச்சுக்கிட்டு திரும்பி அந்த மந்திரத்தை சொல்ல ஆரம்பிக்க, இப்ப அந்த கடைசி பொம்மைய இந்த வன்ராஜ் நெருப்புல தூக்கி போட வராரு. அத நம்ம ஹீரோ அந்த சண்டையில நம்ம ஹீரோவோட கையில ஒரு கத்தி சொருவிருக்கோம்ல, அந்த கத்திய உருவி அந்த பொம்மையையும் நம்ம வில்லன் கிட்ட இருந்து பறிச்சு அங்க வில்லனுடைய நாக்கையும் துண்டிக்க செய்யறாரு. அவ்வளவுதாங்க. இவன் நாக்குனால தானே எல்லாரையுமே மாந்திரிங்க பண்ணி இது பண்ணு அது பண்ணுன்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருந்தான். இப்ப நாக்கே போனதுனால அங்க நம்ம வில்லனால எதுவுமே பேச முடியல. இதோட எல்லாமே முடிஞ்சதுன்ற மாதிரி நம்ம ஹீரோ நினைச்சாலும் அங்க இந்த வில்லனுடைய மந்திரத்துக்கு கட்டுப்பட்ட பெண்கள்லாம்
எங்க தலைவர் மேலேயே கை வச்சிட்டியான்னு சொல்லி நம்ம ஹீரோவை அடிக்க வர, அப்ப நம்ம ஹீரோ ஒரு ரெக்கார்டரை எடுத்துட்டு வராருங்க. தன்னோட வீட்டுல இந்த வில்லன் பேசும்போதோ அந்த வார்த்தைகள் எல்லாம் ரெக்கார்ட் பண்ணி வச்சுட்டு அவங்க பையனுடைய லேப்டாப்ல எடிட்டும் பண்ணிட்டு அங்க நம்ம வில்லனோட வாய்ஸ்லயே அந்த ரெக்கார்டர்ல எல்லா பெண்களும் நார்மலான நிலைக்கு வந்துருங்க, இதுக்கப்புறம் என்னோட பேச்சுக்கு நீங்க கட்டுப்பட தேவையில்ல, எல்லாரும் நார்மல் ஆகுங்க அப்படின்றத ரிப்பீட் பண்ற மாதிரி அங்க ஒலிக்க வைப்பாரு. அதை கேட்கிற எல்லா பெண்களுக்கும் அப்பதாங்க சுயநினைவே வருது. இப்படி இந்த வன்ராஜோட பிடியில இருந்து அங்க இருக்கிற எல்லா பெண்களும் மீண்டு வராங்க. அதே வேளையில நம்ம ஹீரோவோட பொண்ணும் அங்க சுயநினைவுக்கு வந்து தன்னோட அப்பாவை கட்டி பிடிச்சுக்கிட்டு அழுக. இப்ப அங்க இருக்கிற எல்லா பெண்களையும் நம்ம போலீசாரோட உதவியோட அவங்கவுங்க வீட்டுல விடுறாங்க. நம்ம ஹீரோவோட பொண்ணை எப்படி கூட்டிட்டு வந்தாரோ அப்படிதான் மத்த பொண்ணுங்களையும் இந்த வன்ராஜ் கூட்டிட்டு வந்திருக்காரு. இப்ப இவங்க எல்லா பேரண்ட்ஸும் அந்த இடத்துல கண்ணீர் விட்டு அவங்க பெண்களை பார்த்து அழுகுறாங்க. இப்ப ஹீரோ அவரோட பொண்ணு அவங்க பையனை சொல்லி எல்லாரும் ஹாஸ்பிட்டல்ல ட்ரீட்மெண்ட் எடுத்துக்க அங்க போலீஸ்காரங்க வராங்க. இப்படி நூத்துக்கணக்கான பெண்களை வச்சு இந்த காரியம் பண்ண அந்த வன்ராஜ் தப்பிச்சிட்டான், கூடிய சீக்கிரமாவே நாங்க கண்டுபிடிச்சிருவோன்ற மாதிரி போலீஸ்காரங்களும் வந்து ஹீரோ கிட்ட சொல்ல, என்ன மேடம் சொல்றீங்க, கையிலேயே பிடிச்சு கொடுத்தேன் தப்பிச்சிட்டான்னு சொல்றீங்க, அட போங்க மேடம் அப்படின்னு ஹீரோக்கும் ஒரு வருத்தங்க. இப்ப நம்ம ஹீரோவும் ஒரு குடும்பத்தோட சந்தோஷமா இருக்கிற மாதிரி காமிக்க அப்படியே கதைய ஒரு வருஷம் பொறுத்து காமிக்கிறாங்க. ஓப்பனிங் சீன்ல ஒரு மர்ம நபர் வந்து ஒரு செத்து போன எலியை எடுத்துட்டு போயிருப்பார்ல, அந்த மர்ம நபர் யாரும் இல்லைங்க, அது நம்ம ஹீரோ தான். அப்படி ஒரு செத்து போன எலியை எங்க தெரியுமா எடுத்துட்டு போறாரு, ஒரு காட்டுக்குள்ள இருக்கிற ஒரு மர்ம குழிக்கு தான் எடுத்துட்டு போறாரு. அந்த குழிக்குள்ள என்ன இருக்குன்னு பார்த்தா அந்த குழிக்குள்ள தான் ஒரு வருஷமா நம்ம ஹீரோ இந்த வன்ராஜ அடைச்சி வச்சிருக்காருங்க. அந்த வன்ராஜ் சாப்பிடறதுக்கு தான் அந்த செத்து போன எலி எடுத்துட்டு வந்து போறாரு. உன்ன மாதிரி ஆளுங்க ஜெயிலுக்கு போனதை விடவும் இந்த இடத்துல அடப்பட்டு நீ சாகரல்ல, இதுதான்டா உனக்கு தண்டனை அப்படின்னு சொல்ல, வன்ராஜால தான் இப்ப பேச முடியாதுல. நம்ம ஹீரோ கையில ஒரு வாழைப்பழம் இருக்குங்க. ஐயோ வாழைப்பழத்தை கூடயா, ரொம்ப நாளாச்சியா நல்ல சாப்பாடு சாப்பிட்டுன்ற மாதிரி கேட்க, பரவாயில்ல அந்த எலியவே சாப்பிடு, நீ என்ன நினைச்சிட்டு இருக்க, மகள்களை பெத்த அப்பா அம்மாவெல்லாம் பார்த்தா ஒரு புள்ளைய நாங்க உசுர கொடுத்து வளர்க்குறோம்யா, நாங்க கடவுள் இல்ல, அந்த கடவுளுக்கும் மேல எங்களோட பொண்ணுங்களுக்காகவும் எங்களோட பசங்களுக்காகவும் ஒரு பேரண்ட் நினைச்சா எதை வேணா மாத்த முடியும், அப்படிப்பட்ட எங்களோட பசங்களையே நீங்க இப்படி எல்லாம் பண்ணணும்னு நினைச்சா உங்களுக்கு இதுதான் முடிவுன்னு சொல்லிட்டு அவர் அங்க இருந்து ஒரு மிகப்பெரிய தண்டனையை கொடுத்துட்டு இப்போ அதே குழிக்குள்ள இந்த வன்ராஜையும் அடைச்சி வச்சுட்டு இப்போ அங்க இருந்து கிளம்புறாரு. சோ இப்படியே இந்த படத்தோட கதையும் முடிக்கிறாங்க. சோ நீங்க என்ன நினைக்கிறீங்க, இந்த தண்டனை சரியான தண்டனையா இல்ல போலீஸ் கிட்ட ஒப்படைக்கிறது தான் கரெக்டா இருக்குமா அப்படின்றத கீழே கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க. அண்ட் மேலும் இந்த மாதிரியான வீடியோஸை தொடர்ந்து பார்க்கறதுக்கு என் ஃபிலிம் பையை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. லவ் யூ கைஸ்.